ஹாய் மக்களே, இது நேரத்தை கொடுத்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து டெய்லி 2 கோயிலுக்கு போவேன். ஒன்று வந்து என் வீட்டு பக்கத்து மாதா கோயில், எல்லாரும் சாயங்காலம் ராங்கால மாதா. இது மாதா வந்து இல்லைன்னா நான் இன்னைக்கு உலகத்தில் கிடையாது. ஏன்னா அந்த மாதா அம்மா தான் அவங்க தான் என் வீட்டை பிடிச்சிருக்கு. இதை நான் எந்த இடத்துலையும் வேணுனாலும் நின்றுன்னு சொல்லுவேன். மாதா அம்மா இல்லைன்னா நான் இன்னைக்கு, அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை ஆறுதல் தந்தவங்க, அடைக்கலம் தந்தவங்க எல்லாமே. சரி, இப்போ மாதா கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து கோயிலோட புனித நீர். மாதாவோட நம்ம ஒரு புனிதமான தண்ணி. சரியா? இந்த தண்ணி தான் நம்ம புனிதம். கோயிலுக்குள்ள பானையில் ஜில்லுன்னு இருக்கும். கோயிலுக்குள்ள இல்லை, நம்ம கோயிலுக்கு யாரையும் என்ட்ரன்ஸ் அதே இருக்கு. அப்புறம் நமக்கு தேவைக்கு நம்ம ஊற்றி ஒரு மடக்கு புனித நீரை குடிக்கணும். குடிச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணியோம், மாதாயை பார்க்க உள்ள போவோம். சரியா? இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் மாதா அம்மைய கோயிலுக்குள்ள. சரியா? நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதா அம்மை இல்லைன்னா இன்னைக்கு சரியா? அவ்வளோ மாதாம்மா வேளாங்கண்ணி சேர்ந்த மாதாம்மா. இந்த மாதாம்மை அப்படி தான் பெரியநாயகி கோயில் மாதாம்மை அப்படி. இந்த ஏன்னா நான் இல்லை எல்லா இடத்துலையும் உள்ள கோயிலும் வெளியில் உள்ள மாதாதான் தெய்வம் தான். எல்லாருமே அப்படிதான். நான் புகழ்வாய் கஷ்டத்தில் வரும்போது நாங்கள் அடைக்கல அந்த 6 சரியா? காட்சி கிடக்கிற மாதாவோட கோயிலை பாருங்க. சரியா? இது வந்து விண்ணப்ப பெட்டி. நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் எழுதி கொண்டு கோயிலில் போடணும். இது வந்து எண்ணெய், நமக்கு புனித எண்ணெய். மாதாவோட நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு எண்ணெய் கொண்டு கல்லில் ஊற்றிட்டு அதை எடுத்து குறிச்சி போடலை. நான் குறிச்சி போடல, சும்மா வச்சு. சரியா? அப்புறம் மாதாவை கண்ணாடி கூடு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இது வந்து மாதாவோட இருக்கிற இடத்தோட பின்னாடி உள்ள இடம். அவங்கள நம்ம முட்டி போட்டு வேணாம், முட்டி போட்டு நம்ம வேண்டுதல் செலுத்தலாம். அப்புறம் நான் இத்தனை நாள் முட்டி போடுவேன்னு பொருத்தனை வைக்கலாம். அந்த மாதிரி உள்ள இடம் இது. அப்புறம் நான் வந்து சுற்றி உங்களுக்கு காட்டிக்கிறேன். முட்டி போடல, நான் வந்து வீடு காலையில் நல்லா எடுத்தேன். இப்போ முட்டி போட்டு நேரம் நம்ம மாதாவை பார்த்தேன். சரியா? மாதாவை நல்லா பார்த்துடுங்க, வேண்டுதல் சொல்லுங்க. சரியா? அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பூ ஒரு ஆள் கொண்டு போட்டு நான் சரி மாதாட்ட உள்ள பூவில் எழுதுகிற பூ எடுப்பேன்னு சொல்லி கொஞ்சம் பூ எடுத்து காய்ச்சி அப்புறமா நம்ம இப்போ என்ன பார்க்கலாம், வெளியில் வரலாம். கொஞ்சமாக வெளியில் வந்து மாதாவோட இடம் மாதா ஏனி தருங்க. அப்புறமா வந்து நம்ம மாதாவோட கோயிலுக்கு வெளியில் அடுத்த இடத்த பார்க்கலாம். சரியா? இது வந்து ரோடு. இது ரோட்டில் தான் மாதா கோயில். அந்த தென்மட்ட வண்டிக்காரனா ஃபுல்லாக முன்னாடி உள்ள இடத்த எடுக்கலைன்னா எனக்கு மடி ஆயிருக்கு. அந்த பக்கம் போய் வேற இருக்கக்கூடாது, எனக்கு எதுவும் வருத்தமாக இருக்காங்க. இது முழுவு திரி வைக்கிறது தான். இதுதான் மாதா கோயிலோட மெயின் கேட். சரியா? இந்த வழி தான் நம்ம உள்ள வரணும். இதுதான் கேட். இந்த வழியோட நம்ம உள்ளாடி வரணும். சரியா? அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்களோட இடம். இது வேண்டப்பட்டவங்க வண்டி விடலாம், உட்காந்து பேசலாம், ஜோம் படிக்கலாம். இதுதான் இந்த இடம். அப்புறம் வந்து இது புதன்கிழமை நவநாள். மழை வெயில் எல்லாம் அடிச்சாம இந்த சீட்டு உருட்டி இங்கே கொண்டு மாதாவோட இதுக்கு பக்கத்தில் வைப்பாங்க. சரியா? இது வந்து நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நற்கருணை ஆலயம். இந்த நற்கருணை ஆலயத்தை தான் அடுத்து நம்ம உள்ள திறந்து பார்க்க போகிறோம். சரியா? இதுதான் கதவு, நற்கருணை ஆலயத்தில் உள்ள கதவு. இது இப்படி தான் இதான் நற்கருணை. அந்த வீட்டோட பார்க்க வேண்டும். அழகாக இருக்கான்னு தமிழில் சொல்லுங்க. அப்புறம் இது வந்து ஆண்டவருக்கு ஆலயத்தில் இது உள்ளடி இருக்கு. நற்கருணையில் அழகழகான பிளாஸ்டிக் ஃப்ளவர் எல்லாம் இருக்குது.
அழகான பூக்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஏசி இருக்குது. இதுதான் கோயிலோட மேலே உள்ள இடம். பார்த்துடுங்க, இப்படிதான் இருக்கும். அப்படி பார்த்தாச்சா. சரி, நம்ம வந்த மட்டும் ஆண்டவரை கும்பிடுவோம், வீடியோ எடுத்தாலும் கும்பிடுவோம், கடவுளை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆண்டவரை கும்பிட்டுட்டு, சரி நாம தானே நமக்கு வீடியோ எடுக்கணும், நம்மளை பார்த்தே நமக்கு சிரி. சரி, ஆண்டவரை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வேண்டதில்ல சிம்பிளாக சொல்லிட்டு, சரி நம்ம அடுத்த இடத்த பார்க்க போவோன்னு சொல்லி வெளியில் கிளம்பியாச்சு. திருப்பியும் ஒருக்கா வீடியோ எடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ, ஆனால் அழகாக இருக்குது. காணிக்கை காணிக்கை பெட்டி. அப்புறம் நம்ம இப்போ வெளியில் போகிறோம். சரியா? நற்கரணை ஆலயத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசனை போட்டுட்டு நிற்கேன். அப்புறமா மாதாவுக்கு திருநாள் வருது. ஆகஸ்ட் 15 கொடி ஆறுது. சரியா? எல்லாரும் மாதாவோட திருநாளை வாருங்க. சரியா? வந்து பாருங்க, மாதாட்ட அற்புதத்தை பெற்றுட்டு போங்க. சரியா? சமர்ப்பண தட்டு உண்டு, நேர்ச்ச வழிபாடு, கொடி நேர்ச்சை உண்டு, எல்லாமே உண்டு. சரியா? இது வந்து மாதாவோட ஆலயம் இருக்கக்கூடிய இடம், அவங்களோட இடம். இதுதான் பெரிய கோயில். சரியா? இது ரோட்டில் மாதாவோட குருசடி இருக்குது. இது உள்ளாடி உள்ள பெரிய கோயில். சரியா? அந்த கோயிலை பார்த்துருக்குதுங்கன்னா சொல்லுங்க. சரியா காய்ஸ்? அப்புறம் நம்ம இப்போ சரி கோயிலை பார்த்தாச்சு. என்னை பைய நடந்து கோயிலுக்குள்ளாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டே இருக்கோம். கோயில் 3 வாசல் உண்டு. நடு வாசல் அடைச்சி போட்டிருக்கு, சைடில் உள்ள 2 வாசலும் திறந்துருக்கு. நாம் ஒரு சைடில் உள்ள ஒரு வாசல் வழியே உள்ளே போகிறோம். சரியா? இந்த சேரு இப்படி தான் இருக்கும். கோயில் அழகாக இருக்கா? நான் கும்பிட போகிறேன் இந்த மாதா அம்மைக்கு அற்புதத்தை சொல்லியும். சரியா? அப்புறமா நம்ம நடந்து கோயிலுக்குள்ள மாதாவுக்கு பீடத்தை எல்லாம் பார்க்க போகிறோம். இயேசு ஆண்டவருக்கு பீடத்தை பார்க்க போகிறோம். சரியா? கிட்ட போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். சரியா? பாருங்க. இது ஒரு மாதா, பேர் தெரியல எனக்கு. அப்புறம் இது நற்கருணை. அப்புறம் இது ஒரு மாதா. பார்த்துக்கிடுங்க. இவங்க எல்லாம் இல்லை இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் இல்லை. கோயிலை பார்த்துடுங்க. மெழுகு திரி வைக்க இடம், காணிக்கை செலுத்த இடம். இதுதான் உள்ளாடி உள்ள மெயின் கோயில். பார்த்துடுங்க, அழகாக இருக்கு இல்லையா? அப்புறம் இதில் ஏதோ எழுதியிருக்காவ, இறை வார்த்தைன்னு போட்டு எழுதியிருக்கு. அப்புறம் பைபிள். அப்புறம் நம்மளும் அதில் நின்று ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் இது என்னென்னு என்ன விவரம் தெரியல, வச்சிருக்கியாவ தெரியல. அப்புறம் 2 பக்கமாக காணிக்கை பெட்டி இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்க மாதிரி இந்த பக்கம் வச்சுருக்காவ.
இது இந்த வாசல் வழியில் நம்ம அது முன் வாசல், இது சைடில் இருக்க வாசல். இந்த வாசல் வழியை நம்ம வெளியில் போனோன்னா போய்கிடலாம். சரி, நம்ம ஆண்டவரை கும்பிட்டாச்சு. இதுதான் வெளி வாசல். இது இன்னொரு பக்கம் உள்ள வாசல். சரி மக்களை, இது நேரத்தைக்குள்ள வீடியோ. நேற்று இடத்தையும் போட முடியலை, நெட்டு ஓடலைன்னு சொல்லி போட முடியல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.